ஓகே, நம்ம இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நார்மலைசேஷன். நார்மல் ஃபார்ம்ங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இட் இஸ் செட் ஆஃப் ரூல்ஸ். ஓகே, இந்த நார்மல் ஃபார்ம்ங்கிறது ஒரு டிஃபைன்ட் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த நார்மலைசேஷன் ஆர் இந்த நார்மல் ஃபார்ம் எதுக்காக வருது அப்படின்னா, நம்ம டேபிள்ஸை ஸ்ப்ளிட் பண்ணும் போது there is a chance of getting redundancy. So that is one of the important concept. Redundancy-னா repeated data, அது வரதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்புறம் இந்த அனாமலிஸை ப்ரிவென்ட் பண்ணணும். அனாமலிஸ் என்னன்னா, இன்சர்ட் பண்ணும்போது அது ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்கு டேபிள்ஸில், அல்லது டிலீட் பண்ணும்போது ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்கு, அப்டேட் பண்ணும்போது ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும். ப்ரிவென்ட் அனாமலிஸ் அண்ட் ரெடியூஸ் redundancy. இந்த ரெண்டுத்தையும் பண்ணணும் அப்படின்னா we need to move on to நார்மலைசேஷன்ங்கிற கான்செப்ட் போகிறோம். இந்த நார்மலைசேஷன்ல செட் ஆஃப் நார்மல் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ அந்த செட் ஆஃப் நார்மல் ஃபார்ம்ஸ் என்ன சொல்லலாம்னா, ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம், தேர்ட் நார்மல் ஃபார்ம் அண்ட் BCNF, ஃபோர்த் நார்மல் ஃபார்ம் அண்ட் ஃபிஃப்த் நார்மல் ஃபார்ம். ஒரு 6 கிளாசிஃபிகேஷன் மேஜராக இருக்கு. ஸோ இது ஒவ்வொரு நார்மல் ஃபார்மும் சம் செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் என்ன, அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன, அதை எப்படி யூஸ் பண்றாங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்போ. ஓகே, இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்னா சிம்பிளா ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்முக்கு நிறைய ரூல்ஸ் கிடையாது. ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்னா வேல்யூஸ் டேபிள்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாவே அது ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்னு அர்த்தம். என்ன மீனிங்னா, ஒரு டேபிள்ஸ்ல வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணும்போது அது எக்ஸாக்டா ஏதோ ஒரு ரோ வேல்யூ ஏதோ ஒரு காலம் வேல்யூஸ்ல உட்காந்துருச்சு அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கு. அதாவது என்ன இது ஈஸியா சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு டேபிள்ல வேல்யூஸ் வச்சோம்னாவே நார்மல் ஃபார்ம் தான். டேபிள் அந்த வேல்யூஸை ரிசீவ் பண்ணிடுச்சுனாலே நார்மல் ஃபார்ம் தான். என்ன விஷயம் அங்க நம்ம இங்க என்ன சொல்லிருக்காங்க, ஹேஸ் அட்டாமிக் வேல்யூஸ்ங்கிறது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க வேல்யூஸ் டேபிள்ல வச்சாவே அட்டாமிக் வேல்யூ தான். வேல்யூஸ் ஒரு டேபிள்ல போய் உள்ள இருந்துச்சுனாலே அட்டாமிக் வேல்யூஸ் தான். ஸோ இதுக்கு வந்து வேற எதுவும் பெரிய லாஜிக்லாம் கிடையாது. வேல்யூஸ் இந்த டேபிள் அப்படின்னு சொல்லிட்டானா இட் இஸ் இன் த ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். ஸோ வேல்யூஸை டேபிள்ல செட் பண்றது தான் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். இதுதான் ஸ்டார்ட் பண்றது. ஓகே, ஏன்னா நம்ம நார்மலைசேஷனை பொறுத்தவரை இந்த ரிலேஷன்ங்கிற கான்செப்டே என்ன மீனிங்னா, வேல்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேபிள் ஃபார்மேட்ல உட்காரணும், வந்து செட் ஆகணும். அதுதான் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் ஸ்டார்ட்ஸ் வித் வேல்யூஸ் அக்செப்டிங் இந்த டேபிள். அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். அப்படி சொல்லிட்டாவே ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். எப்போ இது ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல இல்ல அப்படின்னு சொல்லலாம்னா, டேபிள் அசைன் ஆகிறதுக்கு முன்னாடி அது வந்து அட்டாமிக் வேல்யூஸா இல்லாம இருக்கு, இல்ல அந்த கீவேர்ட்ஸ் கொடுத்தானா நோ அட்டாமிக் வேல்யூ சம்திங் அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்துச்சு, அட்டாமிக் ஆப்போசிட் வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்லணும். அவ்வளவுதான். ஸோ டிஃபால்ட்டாவே வேல்யூஸ் இந்த டேபிள்னா தட் இஸ் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் பொறுத்தவரை வேற எதுவும் பெரிய கான்செப்ட்ஸ்லாம் கிடையாது. ஓகே, ரெண்டாவது விஷயம் செகண்ட் நார்மல் ஃபார்ம். செகண்ட் நார்மல் ஃபார்ம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ரெண்டு ரூல் எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன செய்யணும், செகண்ட் நார்மல் ஃபார்ம்னா ஃபர்ஸ்ட் இட் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கணும். செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல வரணும்னா ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கணும், பிளஸ் ஒன் கண்டிஷன். அதான் விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கணுங்கிறது ஒண்ணு, பிளஸ் ஒரு கண்டிஷன். வாட் இஸ் த கண்டிஷன்? நோ பார்ஷியல் டிபெண்டன்சி. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் என்னங்கிறத மட்டும் நம்ம ஒவ்வொரு நார்மல் ஃபார்ம்லயும் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும், மெயின் கண்டிஷன். ஸோ அதை மட்டும் நம்ம மைண்ட்ல செட் பண்ணாலே போதும், நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ பார்ஷியல் டிபெண்டன்சினா என்னன்னா, இப்போ பாருங்க, டேபிள்ஸ் நிறைய காலம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு காலம் வச்சிருக்கேன், பின்னு ஒரு காலம் வச்சிருக்கேன். இது என்ன சொல்லியிருக்காங்க, ஏ டிட்டர்மைன்ஸ் பி. ஓகே, இப்போ ஏ டிட்டர்மைன்ஸ் பினா ஏ வந்து ஒரு கேண்டிடேட் கீயா இருந்துச்சுன்னா நோ இஷ்யூ, சூப்பர் கீயா இருந்துச்சுன்னா நோ இஷ்யூ. பட் அது கேண்டிடேட் கீயோட ஒரு பார்ட்டா இருக்குன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி அப்படிங்கிறது ஒரு கேண்டிடேட் கீ. ஏபிங்கிறது ஒரு கேண்டிடேட் கீ. இதுல ஏஓ அல்லது பிஓ தனியா போயிட்டு இன்னொரு நான் கீ அட்ரிபியூட்டை டிஃபைன் பண்ணிச்சுன்னா அது என்ன சொல்றாங்க, பார்ஷியல் டிபெண்டன்சி. பார்ஷியல் என்ன, ஃபுல்லா கிடையாது, ஒரு பார்ட் மட்டும் யூஸ் ஆகுது. கேண்டிடேட் கீல ஒரு பார்ட் மட்டும் போய் இன்னொரு நான் கீயை டிஃபைன் பண்றதுக்கு பேரு பார்ஷியல் டிபெண்டன்சி. என்ன சொல்றாங்கன்னா, செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல நோ பார்ஷியல் டிபெண்டன்சி. அப்ப பார்ஷியல் டிபெண்டன்சி வரக்கூடாது.
சி இந்த நார்மல் ஃபார்மை பொறுத்த அளவுல எது வரணும் வரக்கூடாதுங்கிறது நல்லா மைண்ட்ல செட் பண்ணணும். எது வரணும் வரக்கூடாது. ஸோ ஒவ்வொன்றிலையும் ஒரு மாதிரி ரூல் மாறும். ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்னா அட்டோமிக் வேல்யூ இருக்கணும். செகண்ட் நார்மல் ஃபார்ம்னா பார்ஷியல் டிபெண்டன்சி வரக்கூடாது. ஓகே, பார்ஷியல் டிபெண்டன்சி என்ன? ஒரு பார்ட் ஆஃப் கேண்டிடேட் கீ டிஃபைன்ஸ் அனதர் நான் கீ அட்ரிபியூட்ஸ். நான் கீ அட்ரிபியூட்ஸ் என்ன? இப்போ இந்த பிங்கிறது என்ன? நான் கீ அட்ரிபியூட்ஸ் என்னன்னா, இது வந்து ஒரு கேண்டிடேட்டோட பார்ட்டா இருக்காது, இது இண்டிவிஜுவல் எலிமெண்டா இருக்கும், நான் கீயா இருக்கும். ஓகே, அதுதான் சொல்ல வராங்க. ஸோ அப்போ செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல நீங்க என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் கீ எடுத்துக்கோங்க. அந்த கேண்டிடேட் கீல யூஸ் பண்ற வேரியபிள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பி சின்னு இருக்கு அப்படின்னா, பிங்கிறது ஒரு பிரைம் அட்ரிபியூட், சிங்கிறது ஒரு பிரைம் அட்ரிபியூட்ஸ். இப்போ இதுல இந்த பிங்கிறது தனியா வருதா அல்லது சிங்கிறது தனியா வருதான்னு செக் பண்ணணும். கேண்டிடேட் கீழ ஒரு பார்ட் மட்டும் போகுதா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கா இல்லையா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ரெண்டு விஷயம் நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யணும்னா, லெஃப்ட் சைட்ல உள்ளது பார்ட் ஆஃப் தி கேண்டிடேட் கீயா ஒன்னு, ரெண்டாவது ரைட் சைட்ல உள்ளது நான் கீயான்னு பார்க்கணும். ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ணணும். நான் கீ என்ன அர்த்தம்? அது வந்து கேண்டிடேட் கீயோட பார்ட்டா இருக்க கூடாது. ஓகே, சோ இந்த ஃபார்மட்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் நாட் இன் த செகண்ட் நார்மல் ஃபார்ம். இட் இஸ் நாட் இன் த செகண்ட் நார்மல் ஃபார்ம். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, சோ அப்போ இதோட ஓவரால் ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல பிரைம் அட்ரிபியூட்ஸ் இருக்கும், ரைட் சைட்ல நான் பிரைம் அட்ரிபியூட்ஸ் இருக்கும். லெஃப்ட் சைட்ல பிரைம் அட்ரிபியூட்ஸ், ரைட் சைடு நான் பிரைம் அட்ரிபியூட்ஸ்னா இட் இஸ் பார்ஷியல் டிபெண்டன்சி and it is not allowed in the second normal form. Okay, okay, fine, that is a simple the second normal form. Next one, third normal form. So உங்களுக்கு தெரியும் third normal form என்ன meaning? It should be in the second normal formல first இருக்கணும். second normal form இருக்கணும்னு அர்த்தம் obviously it is in the first normal form. Okay, first condition it should be in the second normal form plus இங்க பாருங்க, இந்த third normal form மட்டும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா கூட ஆன்சர்ல எடுக்கிறது ஈஸியா இருக்கும். இது என்ன ஃபார்மட்ல இருக்கும்னா, x determines y அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, அதாவது லெஃப்ட் சைடு x ரைட் சைடு y இந்த மாதிரி டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா, இந்த xங்கிறது என்னவா இருக்கலாம்? சூப்பர் கீயா இருக்கலாம். xங்கிறது சூப்பர் கீயா இருந்துச்சுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இட் இஸ் இன் தி தேர்ட் நார்மல் ஃபார்ம் சொல்லிடலாம். x is not a super key அப்படி சிச்சுவேஷன் போனுச்சுன்னா நீங்க என்ன செய்யணும்? அடுத்தது y ஐ செக் பண்ணணும். y ஐ செக் பண்ணும்போது y வந்து பிரைம் அட்ரிபியூட்ஸா இருந்துச்சுன்னா, பிரைம் அட்ரிபியூட்ஸ்னா என்ன? பார்ட் ஆஃப் தி கேண்டிடேட் கீ பிரைம் அட்ரிபியூட்ஸா இருந்துச்சுனாலும் நீங்க சொல்லலாம் இது தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்குன்னு. சோ அப்ப ரெண்டு விஷயத்தை நீங்க இங்க செக் பண்ணிக்கலாம். ஒண்ணு என்ன செய்வீங்க? xங்கிறது சூப்பர் கீயான்னு செக் பண்ணுவீங்க. அப்படி இல்லனா இங்க பாருங்க, தேர்ட் நார்மல் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆப்ஷன், if not, இப்படி இருந்துச்சுன்னா, இப்படி இல்லாம இந்த சிச்சுவேஷன் என்ன வருது அப்படி ரெண்டுத்தையும் செக் பண்ணிக்கலாம். இப்போ xங்கிறது சூப்பர் கீயா இருந்தாலும் தேர்ட் நார்மல் ஃபார்ம் தான், அல்லது ஒய்ங்கிறது பிரைம் அட்ரிபியூட் இருந்தாலும் இது தேர்ட் நார்மல் ஃபார்ம் தான். சோ ரெண்டு கண்டிஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் நமக்கு வந்துச்சுனாலே ஓகே தான், ஒரு பாயிண்ட். ரெண்டாவது எப்படி இருக்க கூடாது, இது எப்படி இருக்க கூடாதுங்கிறது அடுத்து சொல்லிருக்காங்க பாருங்க. இப்போ என்ன ஃபார்மட்ல இருந்தா தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல இல்ல அப்படி சொல்லலாம்னா, நான் கீ டிட்டர்மைன்ஸ் நான் கீ அப்படின்னா, இப்போ சி டிட்டர்மைன்ஸ் டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சி டிட்டர்மைன்ஸ் டி, இந்த சிங்கிறது பார்ட் ஆஃப் கேண்டிடேட் இருக்காது, அல்லது அப்புறம் டிங்கிறதும் பார்ட் ஆஃப் தி கேண்டிடேட் இருக்காது. இந்த மாதிரி ரெண்டுமே வந்துச்சுனாலும் இங்க நம்ம என்ன சொல்லலாம்னா இது தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்லலாம். புரிஞ்சுக்கோங்க, இது இருந்துச்சுன்னா ஓகே, இது இல்லாம இருந்துச்சுன்னா ஓகே. ரெண்டு பாயிண்ட். இது வந்து எக்ஸ் சூப்பர் கீ இருந்துச்சுன்னா தேர்ட் நார்மல் ஃபார்ம் சொல்லிடலாம், அல்லது ஒய்ங்கிறது பிரைம் அட்ரிபியூட்ஸ்னா தேர்ட் நார்மல் ஃபார்ம் சொல்லிடலாம். அது ஒரு கண்டிஷன். இந்த மாதிரி நான் கீ டிட்டர்மைன்ஸ் நான் கீயா இல்லாம இருந்துச்சுன்னா தான் நீங்க தேர்ட் நார்மல் ஃபார்ம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணுங்க. இது உங்களுக்கு வந்துச்சுனாலே ஆன்சர் எடுத்துடலாம். இன்கேஸ் அது புரியாத பட்சத்தில் இதை யூஸ் பண்ணுங்க. ரெண்டுமே ஆப்ஷன். ஒன்னு இந்த கன்ஸ்டன்ஸ் செக் பண்ணி பாருங்க, அல்லது இதை செக் பண்ணி பாருங்க. ரெண்டுமே ஒரே மீனிங் தான், பட் சிச்சுவேஷன் அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறது எது ஈஸியா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ தேர்ட் நார்மல் பொறுத்தளவுல நான் கீ டிட்டர்மைன்ஸ் நான் கீ இஸ் நாட் அக்செப்டட். நான் கீ டிட்டர்மைன்ஸ் நான் கீ இஸ் நாட் அக்செப்டட். அதுதான் மெயின் பாயிண்ட். அப்புறம் இது இன்டைரக்டா என்ன சொல்லுவாங்கன்னா அப்படின்னா, there should not be any transitive dependency. இது வந்து தியரியா சொல்லும்போது சொல்லுவாங்க, இதுக்கு பேரு transitive dependency. There should not be transitive dependency இருக்க கூடாது. அதான் third normal form. That one of the important concept அது transitive dependencyங்கிறது. அது எப்படின்னா A determines B, B determines C,
அண்ட் சி டிட்டர்மைன்ஸ் ஏ இந்த மாதிரி போகும்போது டைரெக்டாகவே நம்ம சில விஷயங்களில் ஃபைண்ட் பண்ணிடலாம். நம்ம இன்னும் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது இன்னொன்று அதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி டிரான்சிட்டிவாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் தேர்ட் நார்மல் ஃபார்ம். ஓகே, ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, எந்த நார்மல் ஃபார்ம் வரைக்கும் இருந்தால் ஒரு டேபிள் வந்து ஒரு அடிக்குவண்ட் ஒரு டேபிள் ஃபார்மேட்ல போதுமான அளவுக்கு இருக்கக்கூடியது எந்த சுச்சுவேஷன் வரைக்கும் இருந்தால் போதும்னா தேர்ட் நார்மல் ஃபார்ம் வரைக்கும் இருந்துச்சுன்னா ஒரு டேபிள் ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்டுக்கு வருதுன்னு அர்த்தம். ஸோ அடிக்குவண்ட் எனாஃப் நார்மல் ஃபார்ம்னா தேர்ட் நார்மல் ஃபார்ம். ஓகே ஓகே இந்த ஃபோர்த் நார்மல் ஃபார்முக்கு முன்னாடி நமக்கு ஒரு புது கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னா BCNF. இது எங்க இருக்கு அப்படின்னா between third normal form and fourth normal form. What is that? BCNF, Boyce Code normal form. So இந்த BCNF என்னன்னா இந்த BCNF இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதுல இருக்கணும்? தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா இப்போ நம்ம தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல பார்த்தோம் இல்லையா, x சூப்பர் கீயா இருக்கணும், இல்லைன்னா y பிரைம் அட்ரிபியூட்டா இருக்கணும். ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தோம் இல்லையா, இங்க ரெண்டு ஆப்ஷன் கிடையாது, ஒரே ஆப்ஷன். அதுல என்ன ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தோம் x சூப்பர் கீயா இருக்கணும்னு கொடுத்தோம் இல்லையா, இங்க x சூப்பர் கீயா இருந்தே ஆகணும். y-க்கு நான் போகவே மாட்டேன், ஐ ஸ்டாப் இட். x மஸ்ட் பி a சூப்பர் கீ. அப்படி இருந்துச்சுன்னா தான் BCNF, அப்படி இல்லைன்னா தட் இஸ் நாட் இன் BCNF. ஓகே, சோ அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா x determines y-ங்கிறப்ப x must be a super key, must be a super key. ஆப்ஷன்லாம் உங்களுக்கு b பத்தி எதுவுமே சொல்லல, x மட்டும் தான் பத்தி நான் பேசுவேன். அதுதான் வந்து பாய்ஸ் கோட் நார்மல் ஃபார்ம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நார்மல் ஃபார்ம் வர வர ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட் ஆகும். இப்போ இங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இன்னும் ஆப்ஷன் போக போக இந்த டேபிள்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாகும். புரியுதுங்களா? இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாகிறப்ப கண்டிஷன்ஸ் நிறைய அப்ளை ஆகும், அவ்வளவுதான். ஓகே, பாய்ஸ் கோட் நார்மல் பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு கண்டிஷன் தான், the left side should be a super key format. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் நார்மல் ஃபார்ம் ஃபிஃப்த் நார்மல் ஃபார்மும் ஜஸ்ட் ஒரு ஐடியா சொல்லிச்சுங்க. இது சம்பந்தமா ப்ராப்ளம்ஸ்குள்ள டீப்பா போய் கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை, பட் நமக்கு தெரியணும் அது என்ன அப்படின்னு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபோர்த் நார்மல் ஃபார்ம்னாலே உங்களுக்கு பார்த்தோன்னு ஐடியா கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் தான் சொல்லுவீங்க? இட் ஷுட் பி இன் BCNF. ஃபோர்த் நார்மல் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நான் இது BCNF-ல இருக்கணும். அடுத்தது ஒரு கண்டிஷன் அப்ளை ஆகுது. வாட் இஸ் த கண்டிஷன்னா நோ மல்டி வேல்யூ நான் ட்ரிவியல் டிபெண்டன்சி. நான் ட்ரிவியல் டிபெண்டன்சி, நோ மல்டி வேல்யூ டிபெண்டன்சி. ஷார்ட்டா சொல்லணும்னா நோ மல்டி வேல்யூ டிபெண்டன்சி. நோ மல்டி வேல்யூ டிபெண்டன்சி என்னன்னா இப்போ A determine B, A determine C. இப்போ இந்த B and C ரெண்டு பேர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா ஏவை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இன் சம் சிச்சுவேஷன்ல நான் ஒரே டேபிளா செட் பண்ணும் போது இந்த பிக்கு சிக்கும் எந்த விதமான ரிலவெண்டான இன்ஃபர்மேஷன் இருக்காது, இது இர்ரிலவெண்டா இருக்கும், சம்பந்தம் இல்லாம இருக்கும்போது நான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனை இதை ஒரு தனி டேபிள் கொண்டு போகணும், இதை ஒரு தனி டேபிள் கொண்டு போகணும். இட் ஷுட் நாட் பி மெர்ஜ்டு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் நார்மல் ஃபார்ம். ஸோ ஃபோர்த் நார்மல் ஃபார்ம்னா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நோ மல்டி வேல்யூ டிபெண்டன்சி, இந்த கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, லாஸ்ட் ஒன் ஃபிஃப்த் நார்மல் ஃபார்ம். ஃபிஃப்த் நார்மல் ஃபார்ம் as usual உங்களுக்கு தெரியும், இட் ஷுட் பி இன் த ஃபோர்த் நார்மல் ஃபார்ம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் no joint dependency, no joint dependency is allowed. Okay, no joint dependencies na tables join பண்ணும்போது சில காமன் அட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஓகே, சோ அத பொறுத்து இந்த ஜாயினிங் ஆபரேஷன்ஸ் நடக்கும். அந்த மாதிரி டிபெண்டன்சி ஆன் ஜாயின் ஆபரேஷன்ஸ் should not be allowed in fifth normal form, ஒரு கண்டிஷன். அடுத்தது இந்த ஃபிஃப்த் நார்மல் ஃபார்மோட இந்த டீகம்போசிஷன் இஸ் ஓவர். டீகம்போசிஷன் ஓவர் என்ன அர்த்தம்னா ஃபிஃப்த் நார்மல் ஃபார்ம் வரைக்கும் தான் டேபிள்ஸ் நீங்க ஸ்லைஸ் கட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஃபிஃப்த் நார்மல் ஃபார்ம் there is no chance of getting decomposition. இதுக்கு மேல நீங்க டேபிள்ஸை ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. So that is one of the important point. So no further decomposition is possible. So up to fifth normal form வரைக்கும் decomposition is possible. அதுக்கப்புறம் it is not possible. That's it. Okay, so இதுதான் டோட்டலா நார்மல் ஃபார்மோட மெயின் ரூல்ஸ். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பார்க்கும்போது இந்த நார்மல் ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன டிஃபரன்ஸ் வருது, எந்தெந்த நார்மல் ஃபார்முக்கு என்ன கண்டிஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணலாம் அக்கார்டிங் டு தி சிச்சுவேஷன், நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். ஓகே ஓகே.